அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை, மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். குரூப் 2 2A பிலிம்ஸ்க்கு சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 50 நாட்கள் தான் இருக்குது. இந்த 50 நாட்கள் நம்ம டெடிக்கேட்டடாக படித்த விஷயத்தை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணாலே போதும், சூப்பராக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சார்பாக உங்களுக்காகவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ப்ரிலிம்ஸுக்காக ஒரு மாரத்தான் செஷன் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாரத்தான் செஷனுடைய கடந்த வகுப்புகளின் தொடர்ச்சியை இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ போன வகுப்புகளில் நம்ம அறநூல்கள் தொடர்பான செய்திகள் பார்த்தோம் இல்லைங்களா? அதன் தொடர்ச்சியை மீதம் இருக்கக்கூடிய சிலபஸில் கொடுத்து நமக்கு எக்ஸாமுக்கு தேவைப்படுற இருக்கக்கூடிய அறநூல்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்னா 40 அப்படின்ற அறநூல். இந்த இன்னா 40 அப்படின்றதை ஆசிரியர் கபிலர் எழுதியிருக்கிறார். இந்த கபிலர் 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் சைவ மதத்தை பின்பற்றுகிறார். சரிங்களா? ஸோ இது இன்னிசை வெண்பா வகையை சார்ந்தது. சரிங்களா? ஸோ இப்போது இந்த இன்னிசை வெண்பாக்களாலான 40 பாடல்களை கொண்ட நூல் எது கேட்கலாம். அப்போ இன்னிசை வெண்பாக்களாலான 40 பாடல்களை கொண்ட நூல் இன்னா 40. சரிங்களா? அதாவது இன்னது இன்னா அப்படின்னு 40 பாடல்களை கூறுவதால் இதை இன்னா 40 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னானா எதெல்லாம் கூட நம்மளோட இருந்தால் அது நமக்கு நல்லதே இல்லை அப்படின்றத சொல்கிறது. அதான் இன்னா 40. சிவன், பலராமன், திருமால், முருகன் அப்படின்ற 4 கடவுளையும் வணங்காமை இன்னா அப்படின்னு கடவுள் வாழ்த்தை தொடங்குகிறார். பாருங்கள், அப்போ இந்த 4 கடவுளையும் வழிபடலைன்னா அது இன்னா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. இந்த இன்னா 40 மற்றும் 164 இன்னா செயல்களை குறிப்பிடுகிறார். மொத்த பாடல்கள் என்னவோ 40 தான். சரிங்களா? ஸோ மொத்த பாடல்கள் 40ஆக இருந்தாலும் கிட்டத்தட்ட 164 செயல்கள் இன்னா. இதெல்லாம் செய்யவே கூடாது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு துன்பம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்றத பாருங்கள். கள் உண்ணாமை, புலால் உண்ணாமை, இது ரெண்டையுமே வற்புறுத்தக்கூடிய நூல் அப்படின்னா அதுவும் இன்னா தான். சரிங்களா? அப்போது இதே கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரத்தை நம்மால் வள்ளுவர் எழுதியிருக்கிறாரு. புலால் மறுத்தல் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கிறாரு. ஏனினும் நல்லா புரிஞ்சுக்கணும், கல் உண்ணாமை புலால் மறுத்தல்ன்ற அதிகாரம் எழுதியிருந்தாலும் கூட கேள்வி கேட்குறப்ப கல் உண்ணாமை புலால் உண்ணாமை வற்புறுத்தும் நூல் எது அப்படின்னு கேட்டால் நாம் எதைத்தான் சொல்லணும்? இன்னா 40 தான் சொல்லணும். அங்கே போய் சண்டை போடக்கூடாது. ஐயா, கல்லுண்ணாமை புலால் மறுத்தலை வற்புறுத்தக்கூடிய நூல் திருக்குறளும் தானே, கல்லுண்ணாமை ஒரு அதிகாரம் இருக்குது, புலால் மறுத்தல் அதிகாரம் இருக்கலாம், சண்டை போட்டுறக்கூடாது. திருக்குறள் நிறையா விஷயங்களை வற்புறுத்துது, நிறைய விஷயங்கள் வேணான்னு சொல்லுது. அப்போ இது ரெண்டையும் மையப்படுத்தி வற்புறுத்தக்கூடிய நூல் இந்த இன்னா 40. சரி, இதில் இருக்கக்கூடிய ஒரு சில மேற்கோள்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆற்றல் இல்லாதான் பிடித்த படை இன்னா அப்படின்றார். அப்போ ஆற்றல் இல்லாதவன் பிடித்த படை இன்னா, பிரோஜனம் இல்லை. நாற்றம் இல்லாத மலரின் அழகு இன்னா. பாருங்க, அப்போ நாற்றம்னா மனம், மனம் இல்லாத மலரோட அழகு இன்னா, பிரோஜனம் இல்லை. தேற்றம் இல்லாதான் துணிவு இன்னா. அப்போ தேற்றம் இல்லாதவனுக்கு துணிவு இருந்தாலும் பிரோஜனமே கிடையாது, இலக்கு இல்லை. ஆங்கு, அது மாதிரி ஆங்கு இன்னா மாற்றம் அறியான் உரை. சரிங்களா? எஸ், மாற்றம் அறியானுடைய உரையும் இன்னா அப்படின்னு சொல்ல, அதுவும் பிரோஜனம் இல்லாதது. அவன் இப்போ ஒன்று பேசுவான், அப்புறம் ஒன்று பேசுவான். மாற்றி மாற்றி பேசுகிறவனுடைய உரையெல்லாம் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து என்னென்ன மேற்கோள்கள் கொடுத்துருக்குறாங்கன்னு. உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பின்னா அப்படின்றாங்க. அப்போ உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு இன்னா. அப்போ உண்ணாதுன்னா சாப்பிடாம, அப்போ நம்ம சாப்பிடாம கூட சொத்து இதெல்லாம் சேர்த்து பொருட்களை சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அது சிறந்த உடைமை கிடையாது. அப்போது இந்த கோட்டில் என்ன சொல்கிறாங்க, நீ உண்ணாமல் கொண்ணாமல் நிறைய காசு பணம் சேர்த்து வச்சா பிரோஜனம் இல்லைடா, உன் உடம்பு கெட்டு போயிடும். சேர்த்து வச்ச காசெல்லாம் கொண்டு போய் மருத்துவர்கிட்ட கொடுக்கணும். ஒரு பழமொழியாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சரிங்களா? வாணிபனுக்கு பயந்து செலவு பண்ணாமல் இருந்தால் மருத்துவனுக்கு கொடுக்கணும் அப்படின்வாங்க. அதாவது சரிங்களா? அடுத்து பாருங்கள், தீமை உடையார் அருகில் இருத்தல் இன்னா. அப்போ தீமை உடையவனை பக்கத்தில் வச்சுருக்கிறது இன்னாத ஒன்று, அவனை போய் கூட வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஊனை தின்று ஊனை பெருக்கள் முன் இன்னா. ஓகே, ஊன்னா சதை. அப்போ நான்வெஜ்ஜை சாப்பிட்டு உங்கள் உடலை நீங்கள் பெருத்துக்கொள்வதும் இன்னா, வேணாம், கொலஸ்ட்ரால் வந்துடும் அந்த காலத்திலே தெரிஞ்சிருக்கவருக்கு இல்லைங்களா? ஓகே. குளவிகள் உற்ற பிணின்னா, அப்போ நோய் இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்வு.
சரிங்களா? இது எல்லாமே ஒரு சில மேற்கோள்களாக பியூக்யூவில் கேட்டதெல்லாம் அடிப்படையில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ அடுத்ததாக இன்னா 40 பார்த்தாச்சுல. இனிமேல் எதெல்லாம் இனிய விஷயங்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இனியவை 40. அப்போ இதனுடைய ஆசிரியர் பூதன் சேந்தனார். சரிங்களா? இவர் மதுரையை சார்ந்தவர். சரிங்களா? இவரது பெற்றோர் மதுரை தமிழ் ஆசிரியர். உங்கள் பெற்றோர் ஒரு தமிழ் ஆசிரியரான். சரிங்களா? ரைட்டுங்க. இவரது காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவரும் 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சரி, இவர் இயற்றிய நூல்கள் தான் இன்னா 40 மாதிரியே இவர் எழுதினது இனியவை 40. ஏன்னா கபிலர் எழுதியது இன்னா 40 இல்லையா? ஸோ இதுதான் இந்த இனியவை 40 ஒட்டுமொத்தமாக 40 பாடல்கள் இருக்குது. இதனுடைய சிறப்புகள் என்னன்னு பார்க்குறோம். இனியவை 40 கடவுள் வாழ்த்து பாடல்ல திருமால், சிவன், நான்முகன் ஆகிய மும்மூர்த்திகளையும் வணங்குதல் இனிது. அங்கே பாருங்க, கபிலர் இந்த 4 பேரையும் வணங்கலைன்னா அது இன்னா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். இங்கே கடவுள் வாழ்த்து பாடல்ல இந்த 3 பேரையும் வணங்குவது இனிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் திருமால், நான்முகன்லாம் சொல்கிறத வைத்து பார்க்குறப்ப ஒரு வைணவத்தை பின்பற்றுபவராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியுது. சரிங்களா? எஸ், வைணவத்தை பின்பற்றுபவராக இருந்திருக்கலாம், இல்லைனா சைவத்தை பின்பற்றுபவராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா திருமால் வைணவ கடவுள், சிவன் சைவ கடவுள். சரிங்களா? அப்போ 2 பேருமே சொல்லியிருக்கிறதுனால இவர் ஒன்று வைணவத்தை பின்பற்றிருக்கலாம், இல்லை சைவத்தை பின்பற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஒரு சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா, இவர் 2யுமே சொல்லியிருக்கிறதுனால, ஏன்னா வைணவர்கள் சைவத்தை வழிபட மாட்டார்கள், ஆமாம் சைவர்கள் வைணவத்தை வழிபட மாட்டார்கள். இவர் 2யுமே சொல்லியிருக்கிறதுனால மேபி இது 2மே இல்லாதவராக இருந்திருக்கலாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த 5ஆம் நூற்றாண்டுகளின் காலகட்டத்தில் சைவம் வைணவம் தான் ஆதிக்க மதங்களாக இருந்தது. அப்போ இது 2ல் ஏதாவது ஒன்றா தான் இருந்திருக்கணும், இல்லைனா 2லேயுமே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம்னு நம்ம சொல்ல வரோம். சரி, இவருடைய கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து மொத்தம் 41 பாடல்கள் இருக்குதுங்க. ஒவ்வொரு பாடல்லையும் 3 அல்லது 4 அறக்கருத்துக்களை அவர் சொல்கிறாரு. பாருங்கள், எங்கெங்கே அறக்கருத்துக்கள் சொல்கிறாருன்றது கூட நமக்கு சொல்கிறாங்க. முதல் வரியினுடைய 4வது சீரில், சரிங்களா? 2வது வரியினுடைய 4வது சீர், 3வது வரியினுடைய 3ஆம் சீர். சரிங்களா? இது இன்னா அப்படின்னும், 3ஆம் வரியோட 4ஆம் சீர் ஆங்கு இன்னா அப்படின்னு முடியுமா? அப்போ பாருங்கள், இன்னா 3 விஷயங்கள் எங்கெங்கே பாருங்கள். முதல் லைனோட 4வது சீரு, 2ஆம் வரியோட 4வது சீரு, 3ஆம் வரியோட 3ஆம் சீர், இதெல்லாம் இன்னான்னு வருமா? அதை 3ஆம் வரியோட 4ஆம் சீர் ஆங்கு இன்னா அப்படின்னு வருமா? சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ ஆக மொத்தம் 124 இனிய செயல்கள் இதில் கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இனியவை 40 நூல் பெண் அடிமையை பற்றி கூறுகிறது. 14 கீழ்கணக்கு நூல்களே பெண் அடிமை பற்றி கூறக்கூடிய நூலாக இந்த நூல் இருந்திருக்கு. பெண்ணை இழிவுபடுத்துதல் நஞ்சு என கூறும் நூல், முக்கியமானது. மேபி கேட்கலாம், பெண்ணை இழிவுபடுத்துறது விஷம்பா அப்படின்னு சொல்லி இந்த நூல் சொல்கிறது. இந்த நூல் பொருள் அமைப்பில் திரிகடகத்தை ஒத்து இருக்கிறது. சரிங்களா? அப்போது இங்கே நமக்கு இனியவை 40 பொருள் அமைப்பில் திரிகடகத்தை ஒத்து அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட்டுங்க. இங்கே பாருங்கள், மேற்கோள்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, களரும் அவை அஞ்சான் கல்வி இனிதே. பாருங்கள், முதல் வரியினுடைய கடைசி 4வது சீரும் 2வது வரியினுடைய 4வது சீரும் இனிதே இனிதேன்னு வந்திருக்கு. அப்போ இனிதே இனிதேன்னு வந்திருந்தா அது இனியவை 40. ஐயா, அப்போ இன்னா இன்னான்னு வந்தால் அது இன்னா 40. புரிஞ்சிருச்சா? இங்கே இனிதேன்னு வந்திருக்கு, அதை வச்சே சொல்லலாம் அப்போ இனியவை 40 தானுங்க அப்படின்னு. அடுத்து பாருங்கள், சலவரை சாரா விடுதல் இனிதே, புலவர் தம் வாய்மொழி போற்றுதல் இனிதே. இனிதே இனிதேன்னு முடிஞ்சிருக்கு, அப்போ அது இனியவை 40ன்னு சொல்லிட்டு போயிடலாம். அடுத்து பாருங்கள், கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. சரிங்களா? பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே, நட்டாருக்கு நல்ல செயல் இனிதே. அப்போ இதெல்லாம் இனியவை 40 இனிதேன்னு முடியுது. சரிங்களா? என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள், இங்கேருந்தே சொல்லுமா நம்ம. ஓகே, குளவி பிணியின்றி வாழ்தல் இனிது. அப்போ பிணி நோய் இல்லாமல் வாழ்வது இனிமையை கொடுக்கும் அப்படின்றாங்க. களரும் அவை அஞ்சான் கல்வி இனிதே. அப்போது நல்லா கற்றவன் அவை அஞ்சாமல் இருப்பது தான் இனிமையை கொடுக்கும். அப்போ வள்ளுவர் இதே விஷயத்த சொல்கிறார் இல்லைங்களா? கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுதான் முக்கியம். ஏன்னா படிச்சிருக்கோன்றது பெரிய விஷயமே இல்லையா, படித்த விஷயத்தை அவையில் எல்லோருனோடையும் பயப்படாமல் தெளிவாக சொல்ல தெரியணும், அதான் இனிமை அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி, அடுத்து சலவரை சாரா விடுதல் இனிதே அப்படின்றாங்க. புலவர் தம் வாய்மொழி போற்றுதல் இனிதே. அது என்ன சார்? சலவரை சாரா விடுதல் இனிதே. அப்போது இங்கே நாம் ஒரு முடிவை எடுத்துட்டோன்னா அந்த முடிவை வெளிப்படுத்துவது இனிமையை கொடுக்கும், அதே மாதிரி புலவர்களை போற்றுவது இனிமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, குளவி தளர் நடை கண்டல் இனிதே. அவர் மழலை கேட்டல் அமிழ்தின் இனிதே. தடமென் பனைத்தோல் தளிர் இயலாரை இனிது, அதை விட இனிது விடம் என்று உணர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இங்கே குளவி தளர் நடை கண்டல் இனிதே. அப்போ குழந்தை தளர் நடை இருக்கக்கூடியதை பார்க்கறது அரிது, அதை தவழ்ந்து நடக்கும் இல்லைங்களா, எந்திரிச்சு அதை பார்க்குறது இனிமிது. அவர் மழலை கேட்டல் அமிழ்தின் இனிதே. அந்த குழந்தையுடைய மழலை சொற்களை கேட்பது அமிழ்தத்தை விட இனிமையானது. ஒரு திரைப்பட பாடல் கூட எழுதியிருப்பாங்க இல்லைங்களா. எஸ், அந்த மகளினுடைய நடை, அந்த நடை போன்று இலக்கணத்திலையும் எந்த நடைகளும் கிடையாது அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ இங்கே அவ்வளோ அழகாக தான் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ மழலை கேட்பது அமிழ்தத்தை விட இனிமையானது, அந்த மழலை சொற்கள். அப்போ உலகில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் கூட அந்த குழந்தையுடைய மழலை சொல் எந்த இலக்கணத்திலையும் வந்திருக்கிறார், எந்த மொழியிலும் இருக்காது, ஆனாலும் அந்த மொழி இனிமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தடம் என்று பனை தோல் தளிர் இயலாரை இனிது விட என்று உணர்தல். பாருங்க, இது மற்ற எல்லாவற்றையும் விட இனிது, இவை எல்லாத்தையும் நாம் பார்ப்பதும் மற்றும் கேட்பது அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா. ஸோ இப்போ குழந்தைகளை மையப்படுத்தி மழலையை மையப்படுத்தி இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் இனிமையை கொடுக்கும், உலகில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாவற்றையும் விட இதை இனிமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக சிறு பஞ்ச மூலம் கொடுத்துருக்குறாங்க. சிறு பஞ்ச மூலம். ஸோ இதனுடைய ஆசிரியர் காரியாசன். சரிங்களா. இவர் காரி அப்படின்றதான் இவருடைய இயற்பெயர். ஆசான் அப்படின்றது இவருடைய தொழில், ஒரு ஆசிரியர், அதனால் அவரை ஆசான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. எஸ், இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரனுடைய மாணவர். சரிங்களா. எஸ், அப்போ இவரும் ஒரு ஆசான் தான், அதனால தான் காரி, இது தொழிலின் அடிப்படையில் ஆசான், காரி ஆசன் அப்படின்னு சொல்கிறோம். இவரும் 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சரிங்களா. சிறுபஞ்ச மூலம் அப்படின்றதுல ஒட்டுமொத்தமாக 97 வெண்பாக்களால் ஆன நூல். ஏன்னா எந்த நூல் எத்தனை வெண்பாக்கள் எத்தனை பாடல்கள்னு கேட்பாங்க. ஸோ இப்படி சிறுபஞ்சம் ஒரு 97 வெண்பாக்களால் ஆனது. சரி, இதனுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்குறோம். கனி மேதாவியாரும் காரியாசனும் ஒரு சாலை மாணவர்கள். அப்போ கனி மேதாவியார் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஐயா, அவர் தான் ஏலாதின்றதை எழுதியிருந்தார்ல. ஆமாம், ஏலாதி மட்டுமா எழுதியிருந்தார்? 2 புக்கு எழுதியிருக்கிறார் இல்லைங்களா. அப்போ ஏலாதியோடு தொடர்புடைய இன்னொரு புக்கையும் எழுதியிருக்கிறார் 11 கீழ்கணக்கில். காரியாசன் ஒரே புக்கு தான், சிறு பஞ்ச மூலம். பாருங்கள், ஏலாதி சிறு பஞ்ச மூலம் ரெண்டுமே எதில் வந்துடுது? மருந்து பெயர்கள் இருக்கக்கூடியது வந்துடுது. இவங்கெல்லாம் ஒரு சாலை மாணவர்கள், ஒன்றாக படித்தவங்க. எப்படி ஒரே சமகாலத்தவர்களாக மணிமேகலை இயற்றிய சீத்தலை சாத்தனாரையும் சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளையும் சொல்கிறோமோ, அதே மாதிரி இவங்க 2 பேருமே ஒரு சாலை மாணவர்கள் தான். அப்போ தமிழ் ஆசிரியரான மதுரை சார்ந்த மாக்காயனாரனுடைய மாணவர் தான் இவர் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இவர் சமண மதத்தை பின்பற்றுகிறார். சரிங்களா. எஸ், வேரால் பெயர் பெற்ற நூல் சிறு பஞ்ச மூலம். சரிங்களா. அப்போ சிறு பஞ்ச மூலம், பஞ்சனா 5ன்னு அர்த்தம், மூலம்னா வேர்னு அர்த்தம். சரிங்களா. பஞ்சம்னா 5, மூலம்னா வேறு. அப்போ 5 சின்ன வேர்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கக்கூடிய மருந்து தான் சிறு பஞ்ச மூலம். எப்படி அந்த 5 சின்ன வேர்கள் நம் உடல் நோயை போக்குகிறதோ, அதே மாதிரி இந்த சிறு பஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய 5 கருத்துக்கள் நம்ம உள்ள அறியாமையை போக்குகிறது. அதை வாசிச்சோன்னா நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியாமை போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பான்மையாக பொது அறக்கருத்தும் சிறுபான்மையான சமண மதத்தை சார்ந்த அறக்கருத்துக்களும் அடங்கிய நூல் சிறு பஞ்ச மூலம். பாருங்கள், அப்போ நம்ம ஒவ்வொரு நூல்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. ஒரு நூல் என்னடானா கள் உண்ணாமை அப்படின்றதையும் புலால் மறுத்தல் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது இல்லைங்களா. பெண் அடிமைத்தனத்தை பேசக்கூடியதுக்கு ஒரு நூல் இருக்குது. தொகுக்கப்பட்ட நூல்னு ஒரு நூல் இருக்குது. அப்போது நமக்கு 11 கீழ்கணக்கு நூல்களை பொறுத்தவரை ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. கள் உண்ணாமை அப்படின்றத பற்றியும் புலாலை மறுத்தல் அப்படின்றதுக்கும் ஒரு நூல் இருக்குது இல்லைங்களா. எஸ், பெண் அடிமைத்தனத்தை பற்றி பேசுறதுக்குன்னு ஒரு நூல் இருக்குது. வரலாற்றை மட்டும் விலைக்கு சொல்கிறதுக்கு ஒரு நூல் இருக்குது. தொகை நூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. வேரின் பேரை கொண்ட நூல் ஒன்று இருக்குது.
மகளிர் அணியக்கூடிய அணிகலன்கள் பேரில் இருக்கக்கூடிய ஒரு நூல் இருக்குது. அதே வரிசையில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பெரும்பான்மையான பொது அறக்கருத்தையும் சரிங்களா சிறுபான்மையான சமண மதத்தினுடைய அறக்கருத்தையும் குறிப்பிடக்கூடிய நூல் தான் இந்த சிறு பஞ்ச மூலம். சரிங்களா, இந்த நூல் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 97 வெண்பாக்களை உள்ளடக்கியதாக இருக்குது. சரி, இதில் பாருங்கள், கண்டங்கத்திரி, சிறு வழுத்துணை, சரிங்களா, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இந்த 5 வேர்களை உள்ளடக்கியது தான் அந்த சிறு பஞ்ச மூலம் அப்படின்றது. அப்போது கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இதெல்லாம் சேர்ந்தது. சரிங்களா, இதே மாதிரி 5 எளிய வேர் மூலங்களை கொண்டது தான் சிறுபஞ்ச மூலம். அப்போது இது மனிதருக்கு இருக்கக்கூடிய உடல் நோயை போக்குவது போல் இந்த நூல் உள்ளத்தின் அறியாமையை போக்குகிறது. சரிங்களா, ரைட்டுங்க. ஸோ பாருங்கள், தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது அப்படின்னு சிறுபஞ்ச மூலம் கூறுகிறது. அப்போ கண்ணுக்குடியை காட்டி பசுகிட்டேருந்து பால் கறக்குறோம் இல்லைங்களா, இந்த பழக்கம் ரொம்பவே கொடியது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுவா? சிறுபஞ்ச மூலம். கேட்கலாம் நமக்கு. சரிங்களா, ஸோ இதில் இருக்கக்கூடிய மேற்கோள் என்ன அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை, என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண் வனப்பு கோட்டார் நன்றொற்றல், கிளர் வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. ஸோ எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், கண் வனப்பு கண்ணோட்டம் அப்படின்றாங்க. அப்போது வனப்புனா அழகு. அப்போ கண்களுக்கு அழகு இரக்கம், கண்ணோட்டம்னா இரக்கம், கண்ணுக்கு அழகு இறக்கப்படுறது. கால் வனப்பு செல்லாமை, அப்போது கால்களுக்கு அழகு அப்படின்னா தீய வழிகளில் செல்லாமல் இருப்பது. சரிங்களா, என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், அப்போது எண் அப்படின்னா எண்ணிக்கை, அப்போ எண்ணிக்கையில் அழகு இத்தனை பேர் துணையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறது. அத்தனை பேர் இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும்னு சொல்ல வராங்க. அடுத்து பண் வனப்பு, பண்ண இசை. சரிங்களா, பண் வனப்பு கேட்டார் நன்று ஒன்றல். சரிங்களா, கேட்டார் நன்று ஒன்றல். அப்போ பண் வனப்பு அப்படின்னா இசைன்னு எடுத்துக்கலாம், புகழ்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ கேட்டவங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறது தான் புகழ், ஒரு பெரிய அழகு அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கிளர் வேந்தன் தன் நாடு வாட்டான் நன்றெற்றல் வனப்பு. வேந்தனா அரசன், அரசன்ட போய் என்ன கேட்டாலும் அவன் கேட்டதை கொடுக்கறது தான் அழகு. அப்போ கேட்பதை கொடுப்பது தான் அழகு அப்படின்றத சொல்கிறாங்க. பாருங்கள், கண்களுக்கு அழகு இரக்கம், கால்களுக்கு அழகு தீய வழியில் செல்லாமல் இருப்பது. சரிங்களா, எண்ணிக்கைக்கான அழகு எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத மற்றவங்கள்ட்ட சொல்கிறது. அப்படிலாம் கிடையவே கிடையாது, நம்ம தான் அப்படின்னு நினைக்கணும் போல், செல்ஃப் கான்ஃபிடென்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி புகழுக்கு அழகு கேட்டவர்கள் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு ஒருத்தன் கேட்டானா அதை கொடுக்குறது தான் புகழுக்கான அழகு. அதே மாதிரி அரசனுக்கான அழகு அவங்க அரசன் தன் நாட்டுடைய மக்கள் கேட்பதை செய்வது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு கண்டிப்பாக சிறுபஞ்ச மூலம் சார்ந்து தெரிந்திருக்க வேண்டியவை. அடுத்ததாக ஏலாதி பற்றி பார்க்குறோம். ஏலாதியை எழுதியவர் யார்? கனிமேதாவியார். சரிங்களா, இவர் கடைச்சங்காலம் அப்படி இல்லைன்னா 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் புலவர்களின் காலம் அப்படின்றது வேறு காலகட்டமாக தான் இருக்கும், நமக்கு தெளிவாக சொல்ல முடியாது. ஒரு சில புலவர்கள் தான் சொல்ல முடியும். அப்படி கனிமேதாவியார் மேபி கடைச்சங்க காலமாக இருக்கலாம், இல்லைனா 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இவர் ஏலாதி மற்றும் திணைமாலை 150 அப்படின்ற 2 எழுதியிருக்கிறாருங்க. சரிங்களா, இப்போது பாருங்கள், 11 கீழ்கணக்கில் 2 நூல்கள் எழுதிய ஒரு புலவர் ஏலாதியை எழுதிய கனிமேதாவியார் தான். அப்போது ஏலாதின்றதை எழுதுகிறாரு, திணைமாலை 150 அப்படின்றத அவர் தான் எழுதுகிறாரு. ஸோ இது என்ன பாவகை? சிறப்பாயிரம், தற்சிறப்பாயிரம் அப்படின்ற 81 வெண்பாக்களால் ஆனது இந்த ஏலாதி. சரிங்களா, இதுக்கு சிறப்பு பெயர் கனிமேதையர் அப்படின்றது இந்த நூலினுடைய சிறப்பு பெயர் மற்றும் இவரின் சிறப்பு பெயராக குறிப்பிடுகிறார்கள். சரிங்களா, ரைட்டுங்க. ஸோ இந்த ஏலாதியினுடைய சிறப்புகள் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த கனிமேதாவியார் சமண சமயத்தை சார்ந்தவர். அப்போது சமண சமயத்தினுடைய கொல்லாமை அப்படின்ற கொள்கையை ஏலாதியில் சொல்கிறாரு. பாருங்க, கல் உண்ணாமை அப்படின்றத அங்கே நம்ம இன்னா அப்படின்றதில் பேசிட்டோம், புலால் மறுத்தல் அப்படின்றத இன்னால் பேசிட்டோம், பெண் அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுன்னு இனியவையில் நம்ம பேசிட்டோம். வரலாறை பற்றி பேசக்கூடியது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பழமொழி 400 பார்த்துட்டோம், வரலாறை பற்றி சொல்லக்கூடிய நூல்.
தொகை நூல் தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாலடியாரை பார்த்துட்டோம் இல்லைங்களா. எஸ், பெரும்பான்மையான அறக்கருத்துக்களையும் சிறுபான்மையான சமய கருத்துக்களையும் குறிப்பிடக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி சிறுபஞ்ச மூலத்தையும் பார்த்துட்டோம். இப்போது ஏழாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொல்லாமை கொள்கையை வெளிப்படுத்தக்கூடிய நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஏழாதி தமிழருக்கு அருமருந்து போன்றது கேட்கலாம். சரிங்களா. கீழ்கண்ட எந்த 11 கீழ்கணக்கு நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது? அப்போ அருமருந்துனாலே மருந்து பேர் இருக்கிற நூல்கள் தான். அப்போ நமக்கு தெரிஞ்ச 3 நூல் இருக்குது இல்லையா, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. இது 3ல் எது ஆன்சர்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ஏலாதி தான். சரிங்களா. 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை கூறுவது ஏலாதி. சரிங்களா. அதே 4 அடிகளில் 5 அறக்கருத்துக்களை கூறுவது அப்படின்னு கேட்டால் சிறுபஞ்ச மூலம். 5ன்னு கேட்டால் சிறுபஞ்ச மூலம், 6ன்னு கேட்டால் ஏலாதி. சரி, ஏலாதி 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று, நமக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு ஆகியவற்றாலான 6 மருந்துகளுக்கு இருக்கக்கூடியதான் ஏலாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏலம் தான் முக்கியம், அதனால தான் இதை ஏலாதின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏலம், லவங்கம், சிறுநாவல்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு. அதே இது இந்த மிளகு, திப்பிலி, சுக்கு இது 3 மட்டும் உள்ளடக்கியதை தான் நம்ம திரிகடுகம் அப்படின்னு சொல்கிறோம். சுக்கு, மிளகு, திப்பிலி படிச்சிருப்போம் இல்லையா. 3 மருந்து இருந்துச்சுன்னா அது திரிகடுகம், 6 இருந்துச்சுன்னா அது ஏலாதி. சரிங்களா. அப்போது இந்த மருந்து எப்படி உடல் பிணியை போக்குதோ அதே மாதிரி இந்த நூல் மனத்தினுடைய பிணியை போக்குகிறது, அறியாமையை அகற்றுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மளிகை சரக்குகளால் அழைக்கப்படும் நூல் ஏலாதி. ஆமாம், 6 விதமான பொருட்கள் சொல்கிறோம் இல்லையா. ஏலம், லவங்கம், சிறுநாவல்புலாம் மளிகையில் வாங்குறது. சரிங்களா. குறிப்பாக ஏலம், லவங்கம்னா மளிகையில் வாங்கக்கூடியது. அப்போ மளிகை சரக்குகளால் அழைக்கக்கூடிய நூல் அப்படின்னு சொல்கிறோம். 9 என்ற எண்ணை தொண்டு என குறிப்பிட்டவர் கனிமேதாவியார். சரிங்களா. அப்போ 9 அப்படின்றத தொண்டு அப்படின்னு சொன்னவர் கனிமேதாவியார். இந்த தொண்டு அப்படின்றத அவர் எங்கேருந்து எடுத்திருக்கிறார் அப்படின்னா தொல்காப்பியத்திலேருந்து எடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த தொல்காப்பியம் இருக்குது இல்லையா, இந்த தொல்காப்பியம் தான் 9ஐ தொண்டு அப்படின்றத முதல்ல சொல்லுது. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதை நம்ம 90 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதை நம்ம 8 அப்படின்னு வரதுனால 80 அப்படின்னு சொல்லுவோம். இது 7ன்னு வரதுனால 70 அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இங்கே 90ன்னு இதை ஏன் சொல்கிறோன்னா 9ஐ தொண்டு அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தில் ஆல்ரெடி தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு, அதை வலியுறுத்தியவர் கனிமேதாவியார். அதனால தான் இதை 90ன்னு சொல்கிறோம். பாருங்கள், இதை 900 அப்படின்னு சொல்கிறோம். என்னையா சொல்கிறீங்க, இதானே 1000. அப்போ 1000 900 அப்படின்னா அப்போது இதானே 900 நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம். இது 9000. சரிங்களா. 1000க்கு முன்னாடி இருக்கிறது தான் 900. கிளியராக இருக்கா. அப்போ 900 அப்படின்றது எங்கேருந்து வருகிறது, தொண்டுன்ற வார்த்தையிலேருந்து வருகிறது. சரிங்களா. ஏலாதியில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள். அப்போ வணங்கி வளையொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா, இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. எளிமையாக புரிகிறது. அப்போ வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு, அப்போ வணங்கி அப்படின்னா அடக்கமாக இருந்து, வழி ஒழுகி நல்ல வழியில் போய், மாண்டார் சொல் கேட்டு நம்ம முன்னோர்கள் சொல்கிறதை கேட்டு, நுணங்கி நூல் நோக்கி நுழையா அப்படின்றாங்க. அப்போ நுணங்கினா நுட்பமான நூல்களை நோக்கி, அப்போ நுட்பமான நூல்களையும் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. சரி, இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய். அப்போது ஒரு நல்ல அரசனாக எந்தவித பழி சொல்லும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணுமா, நல்ல நூல்களை வாசித்து நூல்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை பின்பற்றினா அப்படின்னா பழி இல்லாத மன்னனாக அவனால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. எஸ். ஸோ அடுத்ததா அறநூல்களுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஔவையாருடைய பாடல்களின் தொகுப்பு. சரிங்களா. ஔவையார் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதன் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஔவையாரே நமக்கு 3 விதமான ஔவையார் இருக்கிறாங்க. 3 காலகட்டங்களில் வந்திருக்கிறாங்க. ஒரு சிலர் 4 ஔவையார் இருக்கிறதாக கூட சொல்கிறாங்க. இக்கால ஔவையாரையும் சேர்த்துப்பிட்டாங்க போல். சரி,
ஸோ இப்போது 3 ஔவையார்களில் ஒருவர் தான் சங்ககால ஔவையார். சரிங்களா? அப்போ சங்ககால ஔவையார் இவங்க என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க சார்? புறநானூரில் இவங்களுடைய பாடல் இடம்பெறுகிறது, அகநானூரில் இவங்க பாடல் இடம்பெறுகிறது, நற்றிணையில் இவங்களுடைய பாடல் இடம்பெறுகிறது, குறுந்தொகையில் இவங்களுடைய பாடல் இடம்பெறுகிறது, திருவள்ளுவ மாலையில் இவங்களுடைய பாடல் இடம்பெறுகிறது. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், புறநானூறு மற்றும் அகநானூறு, நற்றிணை இதெல்லாம் 2 பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. குறுந்தொகையில் மட்டும்தான் 8 பாடல்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. திருவள்ளுவ மாலையில் ஒரே ஒரு பாடல் நமக்கு தெரிஞ்சது தான். என்னது? அணுவை தொலைத்து 7 கடலை புகுட்டி குறுகத்தரித்த குரல் அப்படின்னு எழுதினது ஔவையார் தான். அப்போ அணுவை கூட தொலைச்சு 7 கடலையும் தாண்டி குறுகிய வார்த்தைகளை பயன்படுத்தி பெரிய பெரிய கருத்துக்களை சொன்ன புத்தகம் இந்த திருக்குறள் அப்படின்னு திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து இந்தம்மா எழுதியிருக்கிறாங்க சார். சரிங்களா? ஔவையாரம்மா எழுதியிருக்கிறாங்க. ஓகே, அப்போது சங்ககால ஔவையார் எழுதினது தெரிஞ்சிருச்சு. இப்போ புறநானூரில் ஔவையார் எழுதிய பாட்டு பாருங்கள். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மெஸ்ஸையாக ஒன்றோ அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்று பாடல் ஒன்று இருக்கிறது. இது பிவிக்கிலும் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? எஸ், பாண்டி அரசனை மூதூர் வய வேந்தே அப்படின்னு கேட்டு ஔவையார் எழுதிய பாடல் அது. ஓகே, அடுத்து பாருங்கள். எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கே நிலமும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஔவையார் சொல்கிறார். அதாவது எப்படி சொல்கிறாங்க அவங்க அப்படின்னா, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு சொல்லிட்டு அதே புறநானூற்று பாடல், ஒரே பாட்டு தான் ரெண்டுமே. சரிங்களா? புறநானூற்றில் ஒரு பாட்டு தான் எழுதியிருக்காங்க, அப்போ ஒரே தான். அகநானூரில் நற்றினில் தான் 2 பாட்டு எழுதியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ மூதூர் வய வேந்தே அப்படின்னு சொல்லி பாண்டி அரசன்ட்ட கேட்குற மாதிரி கேட்டு அதில் தான் அதை எழுதுகிறாங்க. எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. அப்போது ஆண்கள் எங்கே நல்லவங்களாக இருக்கிறாங்களோ அங்கே தான் நிலம் நல்லதாக வளமோடு இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து ஔவையார் அரிய இளமை தரக்கூடிய நெல்லிக்கனியை அதிகமான்றிருந்து வாங்கி சாப்பிட்ருக்கிறாங்க அப்படின்றதை புறநானூற்று பாடல் மூலம் நமக்கு அறியலாம். சரிங்களா? ரைட்டுங்க. அதியமானுடைய அவைக்கள புலவராக இருந்தவர் ஔவையார். சொல்லப்போனால் இந்த அதியமான் இவர் மீது படையெடுத்து வருவதற்கு, சரிங்களா, தொண்டைமான் அப்படின்றவர் ரெடி ஆகிறார். இந்த தொண்டைமான் ஒரு சேர அரசர். அப்போ தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் போருக்கு ரெடி ஆகிறாங்க. ஆனால் அதியமான் இப்போதைக்கு சண்டை போடுற மோடில் இல்லை. அப்போது இதை அவருக்கு தெரியப்படுத்தணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ அதியமான் திடீர்னு எப்போ நான் சண்டைக்கு வரலப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா உடனே தொண்டைமான் என்ன நினச்சிருவார்? அதியமான் பயந்துட்டாரா அப்படின்னு நினச்சிருவார்ல, இல்லைங்களா? எஸ். அப்போது போர் வேணாம் அப்படின்றதையும் சொல்லணும், ஆனால் பயந்துட்டு போர் வேணான்றதை சொல்லிடக்கூடாது. ஸோ இதுக்கு தான் இந்த ஔவையார் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஔவையார் அங்கே போய் டிப்ளமேட்டிக்காக பேசுகிறாங்க. பேசி கடைசியில் தொண்டைமான போர் வேணான்னு அவரையே சொல்ல வச்சிடுறாங்க. ஒரு நல்ல டிப்ளமேட்டாக ஔவையாரை நம்ம சங்க இலக்கியங்களை பார்க்க முடியுது. சரிங்களா? சரி. ஸோ அடுத்து ஔவையார், சங்ககால ஔவையாருக்கு மிகவும் பிற்பட்டவராக நம்ம சொல்லக்கூடிய ஔவையார். சரிங்களா? பிற்கால சோழர்கள் காலத்தில் இருக்கக்கூடியவங்க. அப்போ கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், செய்யங்கொண்டார் இவங்களுடைய சமகாலத்தவர், பிற்கால சோழர்களை சார்ந்தவர். இப்போ இந்த ஔவையார் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற 4 நீதி நூல்களை இவங்க எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? ஆத்திச்சூடியில் மட்டும் மொத்தம் 108 பாடல்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் பாருங்கள், கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு உற்ற கலைமடைந்து ஓதுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் எழுதியிருக்கிறாங்க. அதில் இந்த ஆத்திச்சூடி தான் நமக்கு நல்லாவே தெரியும். அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஆள் ஆரம்பித்து வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் உயிரெழுத்துக்களின் அடிப்படையாக வச்சு எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே ஔவையார் அவர்களை பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள். இது போக ஸ்கூல் புக்லேயும் அங்கங்கே ஔவையார் பற்றி கொடுத்துருப்பாங்க. பெரும்பான்மையான எல்லாத்தையும் சேர்த்துருக்கிறோம், பட் ஒரு சிலவை ஸ்கூல் புக்கில் இருக்கும், அதையும் பார்த்துக்குங்க. மீண்டுமாக அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.